தமிழகத்தில் அட்சய திருதி என்ற ஒரு பண்டிகையை கொண்டாடக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்த்தோம். அட்சய திருதி என்ற பெயரில் அன்றைய தினம் தங்கம் வாங்குவோமேயானால் நமக்கு அப்படியே எல்லாமே பொங்கி பெருகும் என்ற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் செய்யப்பட்ட விளம்பரத்தினுடைய விளைவின் காரணமாக அன்றைய தினம் மட்டும் 1000 கிலோ தங்கம் விற்பனையாகி இருக்கின்றது. அந்த 1000 கிலோ தங்கத்தை விற்பனை செய்வதற்கு தான் இந்த இவ்வளவு சிரமப்பட்டு விளம்பரங்களை எல்லாம் செய்து வியாபாரத்தை கூட்டி இருக்கின்றார்கள். ஆனால் நேற்று பேப்பரை படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த 1000 கிலோ தங்கம் வாங்கின ஒவ்வொரு ஆளும் மண்டையை சுரிஞ்சுக்கிட்டு இருக்கிறான். 1000 கிலோ தங்கம் வாங்கியவர்கள் அச்சச்சோ போச்சே என்று எல்லாம் புலம்பக்கூடிய மண்டை காஞ்சி அழுகக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். காரணம் என்ன? அட்சய திருதி அன்னைக்கு ஒரு கிராம் தங்கத்தினுடைய விலை 2540 ரூபா. முந்தா நேத்து ரேட் என்ன? ஒரு கிராம் 2485 ரூபா. 55 ரூபா ஒரு கிராம் கம்மியாயிருச்சு 2 நாள் அடுத்த நாள்ல. அட்சய திருதி அன்னைக்கு 2540 ரூபா கொடுத்து தங்கம் வாங்கினாங்க. அதுக்கு அடுத்த நாள் பார்த்தா அப்படியே தங்க விலை இறங்கி ஒரு கிராமுக்கு 55 ரூபா குறைஞ்சா ஒரு பவுனுக்கு கிட்டத்தட்ட 440 ரூபா காலி வாங்கின ஆளுகளுக்கு. அப்ப 1000 கிலோ தங்கம் அன்னைக்கு விற்பனை ஆயிருக்கு. 1000 கிலோ தங்கம் என்று கணக்கு நீங்க பண்ணி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 லட்சம் கிராம் வருது. ஒரு கிராமுக்கு 55 ரூபா நட்டானா அன்னைக்கு மட்டும் 5.5 கோடி ரூபா நுகர்வோருக்கு நட்டம். அட்சய திருதி அன்னைக்கு நகை வாங்கினதுனால நுகர்வோருக்கு எவ்வளவு நட்டம்? 5.5 கோடி ரூபா நட்டம். அதுக்கு அடுத்த நாள் வாங்கியிருந்தான்னு வைங்க 5.5 கோடி ரூபா மிச்சமாயிருக்கும் தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு. இது இந்தியா முழுவதும் கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னா அது போது 80,000 கிலோ இப்படின்னு கணக்கு பண்ணி போட்டு பார்த்தா அட்சய திருதி என்ற பெயர்ல பல கோடி ரூபாய்கள் மக்கள் நட்டம் அடைந்திருக்கிறார்கள். தலையை சுரிஞ்சுக்கிட்டு உட்கார்ந்துக்கிட்டு நம்ம அடுத்த நாள் வாங்கியிருந்தோம்னா நம்ம தப்பிச்சிருக்குமே, நம்ம காசு மிச்சமாயிருக்குமே என்று சொல்லி நாளுக்கு நாள் தங்க விலை குறையுது அப்படின்னு சொன்னா அட்சய திருதியை திட்டிக்கிட்டு கிடக்கிறான் இப்ப உட்கார்ந்துக்கிட்டு. இது எந்த அளவிற்கு ஒரு கிறுக்குத்தனமான ஒரு மூட நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த வேலையை செய்கின்றார்கள் என்பதற்கு அன்றைய தினம் போட்ட செய்திகளே ஒரு மிகப்பெரிய ஆதாரமா இருக்கின்றது. என்னென்ன போடுறான்? அட்சய திருதி அன்னைக்கு கடுமையான கூட்டம், எல்லாரும் லீவு போட்டுட்டு போய் தங்கம் வாங்க போனாங்க அப்படின்றான். ஒரு நாளைக்கு ஒருத்தன் 1000 ரூபாய் சம்பாதிக்கிறவன் அவன் லீவு போட்டு போய் ஒரு கிராம் தங்கம் வாங்க போனான்னா 1000 ரூபாய் நட்டம் தானே அவனுக்கு. கிருக்கீங்களா? அதை பத்தி நீ யோசிக்க மாட்டீங்களா? இதுக்கு எதுக்குடா லீவு போட்டு போறீங்க? லீவு போட்டு போனீங்கன்னா உனக்கு ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் சம்பாதிக்கிறவன்லாம் இருக்கிறான். எல்லாம் காசு பாட்டிகள் தான் போய் வாங்குவான், அன்றாடம் கூலி வாங்க மாட்டான், சோத்து கலையிற வாங்குவானா? இத ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் 2000 ரூபாய் சம்பாதிக்கிறவன் தான் போய் வாங்குவான். அவன் லீவு போட்டு போனான்னா அவனுக்கு அன்னைக்கு 2000 ரூபாய் நட்டம் தானே. நீ 2000 ரூபாய் நட்டப்படுத்திக்கிட்டு போறதுலயே உனக்கு காசு அன்னைக்கு போச்சே, அப்புறம் எப்படி உனக்கு செல்வம் பெருகும்? யோசனை பண்ண மாட்டாங்க. அதுக்கடுத்து பாக்குறோம், அன்றைய தினம் பழைய நகைகளை கொடுத்து விட்டு புதிய நகைகளை வாங்கினாங்க. பழைய நகையை கொடுத்துட்டு ஏன் புது நகை வாங்குற? உனக்கு பெருக வேண்டும், உனக்கு ரொம்ப கூடும், அன்னைக்கு செல்வம் பெருகும் அப்படின்னா இருக்கிற நகையை கொண்டு போய் வித்தான்னு வை, செய்கூலி சேதாரம்லாம் கழிப்பானா இல்லையா? அதுல உள்ள காசு ஒண்ணு குறையுமா இல்லையா? ஒரு 10 பவுன் வித்தான்னா 10 பவுன் இப்ப எவ்வளவு வாங்குறானோ அவன் ஏற்கனவே எவ்வளவு வாங்கியிருந்தானோ அதை விட ஒரு 5% 10% கழிச்சிட்டு தான் கொடுக்கறான். அப்ப இவனுக்கு அதுல நட்டம் தானே. நட்டமா இருக்கும் பொழுது இது எப்படி உனக்கு லாபமா வரும் என்று யாரா யோசித்தார்களா என்றால் யோசிக்க மறுக்கின்றார்கள். அதுக்கடுத்து அன்றைய தினம் திருடர்கள் கொள்ளையடிச்சிடாம இருக்கிறதுக்காக போலீஸ் பாதுகாப்பு அதிகப்படுத்தினாங்க. போலீஸ் பாதுகாப்பு எதுக்கு அதிகப்படுத்துற? போலீஸ் எதுக்கு அதிகமா போடுறீங்க? உங்களுக்கு தான் அன்னைக்கு தினம் பெருக தானே போகுது, எல்லாமே வரவு தானே உங்களுக்கு. அப்புறம் எதுக்கு போலீஸ் பாதுகாப்பு? அப்படியே போலீஸ் இல்லாம போய் வாங்க வேண்டியது தானே, போலீஸ் இல்லாம வியாபாரம் நடத்த வேண்டியது தானே. அப்ப போலீஸ் பாதுகாப்பு போடுறதே அந்த நம்பிக்கையை தவிர்க்கக்கூடிய ஒரு வேலையை அவர்கள் செய்கின்றார்கள் என்பதற்கு அத்தாட்சியா இருக்கிறத பாக்குறோம். அதுக்கடுத்து என்ன? நகை வாங்குறவனுக்கு தான் லாபம்ன்றான்.
ஆனா அன்னைக்கு நிலைமை என்ன தெரியுமில, நகை வித்தவனுக்கு தான் லாபம். அன்றைய தினம் அன்னைக்கு தங்க வியாபாரிகள் தான் அதிகமா லாபத்தை கொள்ளையடிச்சிருக்கிறானே ஒழிய அவன் தான் அதிகமா வித்திருக்கிறான். அப்ப என்னைக்கு எவன் அன்றைய அச்சய திருதின்னு சொல்லி அன்றைய தினம் அதிகமா தங்கம் வித்தானோ அவன் தான் சுபிச்சமா இருந்தானே ஒழிய வாங்கினவனுக்கு கம்மியா போச்சு. அப்ப இதுல இருந்தே தெரியுதா இல்லையா, நீ நகைய வாங்கினா அவன் நல்லவனா இருக்கிறான், அவனுக்கு செல்வம் பெறும் அப்படின்னு நீங்க டைலாக் விட்டீங்க. நகையை வித்தவன் தானே நல்லா இருக்கிறான், அதுவே உன்னை பொய்ப்பிக்கிற மாதிரி இருக்கின்றதா இல்லையா, அதையும் சிந்திக்க மறுக்கின்றார்கள். அதோடு மட்டுமில்லாம சரிப்பா அச்சய திருதி அன்னைக்கு இப்ப வாங்கினா அவன் கோடீஸ்வரன் ஆயிடுவான்ல, உன்னுடைய லாஜிக் பிரகாரம் அப்படிதானே நீ சொல்ற. அப்ப நான் என்ன செய்யணும், நாளுக்கு வருடம் வருடம் தங்கம் வாங்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை குறையதான் செய்யணும். காரணம் என்ன, இந்த தடவை 1000 கிலோ வாங்கியிருக்கிறான். 1000 கிலோ வாங்கினவனுக்கு அப்படியே பல லட்சம் மடங்கு பெருகுனா அவனுக்கு ஒரு கோடி கிலோவா பெருகணுமா இல்லையா. அப்ப அவன் அடுத்த தடவை தங்கம் வாங்கக்கூடாது, வருஷம் போய் வாங்குறான், வாங்கினவனே போய் வாங்குறான். அப்ப நான் என்ன அர்த்தம், அப்ப பெருகலன்னு தானே அர்த்தம். நீ வாங்க போறதே இது பொய்ன்னு காட்டுது. நீயே போய் நான் நேற்று போன தடவை போன வருஷம் அக்ஷய திருதியில நாங்க ஒரு 10 கிராம் வாங்கினோம், இன்றைய தடவை ஒரு 5 கிராம் வாங்க வந்திருக்கிறோம் பேட்டி கொடுக்குறாங்க. ஏன்னா அப்ப 10 கிராம் வாங்கி உனக்கு தான் பெருகலையடா, அப்புறம் என்ன திருப்பி அதே நாள்ல போய் வாங்குறீங்க அப்படின்னு கேள்வி கேட்டா பதில் சொல்ல மாட்டான். அதோடு மட்டும் இல்லாம ஒரு நாள்ல ஒரு பொருளை எல்லாரும் போய் முச்சானுவீங்க, ஆட்டோமேட்டிக்கா விலை ஏறுமா இறங்குமா. ஒரு எடுத்துக்காட்டுக்கு திருமண சீசன் வச்சிருக்கிறான், திருமண சீசன்ல போய் மண்டபம் முடிக்க முடியுமா. மற்ற சாதாரண ஆடி மாசத்துல போய் அந்த மண்டபத்தை கேட்டு பாருங்க, 1000 ரூபாய்க்கு விடுவாங்க வாடகைக்கு. காரணம் என்ன, ஓட்டிக்கிட்டு இருப்பான், வாங்குறதுக்கு ஆள் இருக்காது. அதனால என்ன செய்வான், ஒரு 1000 ரூபாய் வாடகை கொடுத்துட்டு ஒரு 5000 ரூபாய் வாடகை கொடுத்துட்டு இதை யூஸ் பண்ணிக்கிறீங்கன்றான். அதே நேரத்தில் முகூர்த்த டயத்துல போய் கேட்டோம் 5 லட்சம் ரூபாய் கேட்பாங்க வாடகை. இல்ல கட்டுப்படி ஆகாது, காலையில 10 to 11 ஒன்னு இருக்கு, அப்புறம் 1 to 2 இருக்கு, அப்புறம் 5 to 6 வரைக்கும் இன்னொரு பங்கன் இருக்குன்ட்டு ஒவ்வொருத்தவண்டையும் 4 லட்சம் ரூபாய், ஒவ்வொருத்தவண்டையும் 2 லட்சம் ரூபாய் வாங்குவாங்க. அப்படின்னு பொழுது ஒரு குறிப்பிட்ட டயத்துல நீ அதை பயங்கரமா உனக்கு சிறப்பு இருக்கு, அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு பில்டப்ப கொடுத்து இதனால மக்கள் ஏமாறத்தானே செய்யறான். ஏன் ஆடி மாசம் கல்யாணம் பண்ணா எவனுக்கு புள்ள வைக்காதா, ஆடி மாசம் எவனுமே கல்யாணம் பண்றது இல்லையா, ஆடி மாசம் எவனுக்குமே ஆசை வராதா. அப்ப ஒரு குறிப்பிட்ட மாசம் மட்டும்தான், வைகாசி பிறந்தா மட்டும்தான் கல்யாணம்ன்றீங்க, ஆடி மாசம்னா கல்யாணம் வைக்க கூடாதுன்றீங்க. இதனால என்ன நீங்க கண்டீங்க, காசை இழந்ததுதான் மிச்சம் அப்படின்னும் பொழுது அச்சய திருதி என்ற பேர்ல நீ பணத்தை இழக்கிறது தானே உனக்கு மிச்சமாகுது. சரி, உலகத்துல எல்லாருமே பணங்காசு சம்பாதிக்கிறவங்க அச்சய திருதி அன்னைக்கு தங்கம் வாங்கிதான் எல்லாம் பெரிய ஆளானாங்களா? அப்படியாவது சொல்லுங்க. இந்த மாதிரி இவர்கள் எல்லாம், இந்த புருனை சுல்தான், பில்கேட்ஸ், இவங்க எல்லாம் மிகப்பெரிய பணக்காரர்களா இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் எப்படி பணக்காரனாங்க தெரியுமா, இவங்க எல்லாரும் அச்சய திருதி அன்னைக்கு நகை வாங்கினாங்களாக்கும், அதனால அவங்க எல்லாம் பணக்காரனாங்க. அப்படி லிஸ்ட போடு, உலகத்தில் எடுத்து பாக்குறோம், உலக பெரிய பணக்காரன் பில்கேட்ஸ் தான். அவனுக்கு அச்சய திருதினா என்னன்னு தெரியுமா, அவனுக்கு புருனை சுல்தானுக்கு அச்சய திருதினா என்னன்னு தெரியுமா. அப்ப அச்சய திருதி அன்னைக்கு நகை வாங்காதவன் அவன் பெரிய ஆளாரானா இல்லையா. அதே நேரத்தில் அச்சய திருதி அன்னைக்கு வீடு புகுந்து கொள்ளை 100 பவுன் நகையை கொள்ளையடித்து சென்றார்கள் லிஸ்ட் போடுறான். அச்சய திருதி அன்னைக்கு உனக்கு செல்வம்